அரசு கட்டுரை ஆகஸ்ட் 9, 1925. குடிநூலில் எழுதியது. அந்தணர்பேட்டை. அந்தணர்பேட்டை என்பது நாகப்பட்டினத்திற்கு 2 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அதில் தொழிலாளர்கள் வசிப்பதோடு முகம்மதியர்களும் மற்றும் சிலரும் வசிக்கின்றனர். அவ்வூரில் விநாயகர் கதர் நூல் கைநெசவு சாலை என்ற கதர் உற்பத்தி சாலை ஒன்று இருக்கின்றது. அதன் 2ஆம் ஆண்டு விழாவிற்கு நான் ஸ்ரீமான் சாரநாதனுடன் சென்றிருந்தேன். ஆண்டு விழாவின் ஊர்வலத்தையும் அதில் வாசித்த உபசார பத்திரங்களையும் இங்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இச்சிறு கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு கதரின் மீதுள்ள ஆர்வத்தை காட்டுவதற்கு இது குறிக்க வேண்டியதாயிற்று. ஆண்டு விழாவில் அதன் நிர்வாகிகளால் வாசிக்கப்பட்ட கதர் உற்பத்தி சாலையின் யாதாஸ்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட சிலவற்றை சுருக்கமாக சொல்லுகிறேன். அவ்வூர் பிரமுகர்கள் பங்கு முறையில் 3000 ரூபாய் சேர்த்து வியாபார முறையில் நடத்தி வருகிறார்கள். இதற்காக கதர்ச்சாலையாரின் ராட்டினம் 47, கூலிக்கு நூற்பவர்கள் ராட்டினம் 45, ராட்டினங்கள் 92 சுழலுகின்றன. 6 தறிகளுக்கும் பூரா வேலை கொடுக்கப்பட்டு வருகின்றது. பங்குக்காரர்களுக்கு லாபமும் 100க்கு 6 வட்டி வீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக ஸ்ரீமான்கள் சபாபதி முதலியார், விஜயராகவலு நாயுடு, விநாயகமூர்த்தி முதலியார் இன்னும் சிலரும் இடைவிடாது உழைத்து வருகின்றனர். இதில் உற்பத்தியாகும் கதர் மெல்லியதாகவும் கெட்டியாகவும் இருக்கிறது. மெல்லிய கதர் வேண்டியவர்களின் ஆசையை இக்கதர்ச்சாலை திருப்தி செய்யக்கூடும் என கருதுகிறேன். இங்கு நூல் நூற்பவர்களுக்கு ஒரு ராத்தலுக்கு 12 அணா கூலி கொடுக்கப்படுகின்றது. பெரும்பாலும் முகம்மதிய சகோதரிகளே இங்கு நூல் நூற்கின்றனர். இது விஷயமாய் பொது ஜனங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நமது நாட்டில் கதர் விருத்தியாக வேண்டுமானால் அந்தந்த ஊரில் உள்ள பிரமுகர்கள் ஒன்று கூடி பங்கு முறையில் கைப்பணம் சேர்த்து தங்களுக்கு வேண்டிய கதரை அதில் உற்பத்தி செய்வித்து தாங்கள் அதை கட்டிக்கொள்வது என்கிற பழக்கம் வந்தால் கதர் இயக்கம் மகாத்மாவின் கோரிக்கைப்படி நமது நாட்டில் வெற்றியுறும். இம்மாதிரி செய்வதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? வருஷத்தில் 10 ரூபாய்க்கு குறைவில்லாமல் துணி வாங்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொரு ஊரிலும் எவ்வளவோ இருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் ஒரு வருஷ செலவிற்கு உண்டான துணி கிரயத்தை அட்வான்ஸ் கொடுப்பது போல் நினைத்து அதை முதலாக வைத்து அதை கொண்டு உற்பத்தி செய்வதும் தங்களுக்கு வேண்டிய துணிகளை அங்கேயே வாங்கிக் கொள்வதுமாக நடைபெற்று வருமாகில் விலையை பற்றியோ துணியின் நயத்தை பற்றியோ கொஞ்சமும் அதிருப்தி ஏற்பட இடம் இருக்காது. உதாரணமாக கர்நாடகாவில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார்களில் அநேகர் ஒன்று கூடி கூட்டுறவு பங்கு முறையில் பணம் சேர்த்து தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து வருகின்றனர். ஆனால் அது மின்சார விளக்கு போடவும் ஐஸ் உற்பத்தி செய்யவும் இன்னும் இது போன்ற மேநாட்டு நாகரிக செயல்களுக்கு உபயோகப்படுகிறதேயன்றி தேச நன்மைக்கோ ஏழைகள் பிழைப்புக்கோ ஒற்றதல்ல. இதிலிருந்து நாம் எடுத்துக் கொள்ள வேண்டுவது தங்களுக்கு வேண்டிய தேவைகளை தங்கள் ஊரிலேயே தங்கள் கூட்டுறவினால் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்தணர்பேட்டையில் கதர் விஷயத்தில் ஏற்பட்ட கூட்டுறவு முறையானது முனிசிபாலிட்டி, யூனியன் முதலிய ஸ்தல ஸ்தாபன முறை அல்லாமல் தங்களுக்குள்ளாகவே பஞ்சாயத்து முறை வைத்து தாங்களே வரி வசூல் செய்வதுடன் ஊர் சுகாதாரம் முதலிய விஷயங்களையும் தாங்களே நடத்தி வருகிறார்கள். குடிநூல், குடி ஆட்சி என்கிற பதங்களுக்குள்ள தத்துவங்கள் இதுதான். குடி என்கிற பதத்தின் பொருளே அங்குள்ள குடிஜனங்களைத்தான் குறிக்கிறது. கிராமங்கள் ஒழுங்குபட்டு படிப்படியாகத்தான் தேசம் ஒழுங்குபட வேண்டும். ஆகையினால் ஒவ்வொரு கிராமத்தாரும் தங்கள் ஊரில் கூட்டுறவு முறையில் ஒவ்வொருவரும் கதர் உற்பத்திக்கு வேண்டிய முயற்சி செய்தல் அவசியமாகும். ஆரம்பத்திலேயே பெரிதாக ஆரம்பிக்க வேண்டுமென்று நினைத்து கஷ்டப்படாமல் கூடிய வரையில் சீக்கிரத்தில் ஆரம்பிக்க தகுந்தாற்போல் எவ்வளவு சிறிய மூலதனத்தை கொண்டானாலும் முதலில் ஆரம்பிக்க வேண்டியது. பிறகு தானாகவே எல்லாம் கைகூடி வரும்.